அபிஷேகா ஃபினாலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவங்க ஃபினாலே போகிறதுக்கான வாய்ப்பு இப்போ வரைக்கும் தட்டிக்கிட்டே போகிறதுக்கான காரணம் என்ன? இது மாதிரி பல கேள்விகளுக்கு எஸ்பி சரண் அவர்கள் இப்போ அவர் தரக்கில் விளக்கம் கொடுத்துருக்காரு. சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல் ஏற்கனவே 3 போட்டியாளர்கள் ஃபினாலேக்கு போயிட்டாங்க. மீதி இருக்கக்கூடியது 2 ஸ்டேர் தான். அந்த 2 சேர்ல அடுத்தடுத்த வாரங்களில் யார் போய் உட்காந்து ஃபினாலே மேடை ஏற போகிறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியாக மாறி இருக்கு. சொல்லப்போனால் ஜூன் 7ஆம் தேதி சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5க்கான கிராண்ட் ஃபினாலே நடக்க போகுது அப்படிங்கிறதையும் அறிவிச்சிட்டாங்க. இப்போதைக்கு மீதம் இருக்கக்கூடியது சுமன்ராஜ், ஜினோஜ், மோக்ஷிதா, தன்வி, அபிஷேகா, இது மாதிரி ஒரு சில போட்டியாளர்கள் தான் இந்த ஃபினாலே ரேஸில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் எதிர்பாராத யார் வேணாலும் ஃபினாலே சேர்ல போய் உட்காரலாம் அப்படிங்கிறதுக்கு விஷ்ணுவர்தன், அக்ஷித் நிருப்பம், வர்ஜா இவங்க 3 பேருமே ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்காங்க. ஆனால் இந்த சீசனில் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பெஸ்ட்டை மட்டுமே கொடுத்து எல்லா வாரங்களும் கோல்டன் ஷவர் வாங்கியிருக்கக்கூடிய அபிஷேகா இந்த டிக்கெட்டு ஃபினாலே வாங்கி ஃபினாலே சேர்ல போய் உட்காராது பல பேருக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. எல்லா வாரமும் பெஸ்ட்டாக பண்ண அபிஷேகா டிக்கெட்டு ஃபினாலேயில் பர்டிகுலராக எதுக்காக அவங்க சொதப்பணும், அப்போ ஃபினாலேவுக்கு அபிஷேகாவை அனுப்ப மாட்டாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் எழுந்திருக்கு. இதுக்கு அந்த சீசன் 5ல் ஒன் ஆஃப் த ஜட்ஜாக இருக்கக்கூடிய எஸ்பி சரண் அவர்கள் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் இதை பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, அபிஷேகாவுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. சொல்லப்போனால் மற்ற சிங்கர்ஸை விட இந்த சீசனில் அதிகமாக பேர் வாங்கினது அபிஷேகா தான். கண்டிப்பாக அபிஷேகா டாப் 10ல் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி டாப் 10க்கு வந்துட்டாங்க. டாப் 5க்குள்ளே ஃபினாலே மேடைக்கு ஏறுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சில சர்க்கிள்கள் இப்போ அபிஷேகாவுக்கு கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அபிஷேகா ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிறாங்க, ஆங்ஸைட்டி ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த படபடப்பு, அந்த பதட்டத்தில் கண்டிப்பாக டிக்கெட்டு ஃபினாலே ரேஸில் இருக்கோங்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் பாடுற மாதிரி தெரியுது. அதனால தான் ஒரு சில வாரங்கள், அதுவும் குறிப்பாக போன வாரம்லாம் அவங்க பாடின ட்ராக்கை விட்டு அவங்க மாறி போயிட்டாங்க. ஸ்ரீனிவாஸ் அவர்களும் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாரு. இது இப்படியே நீடிக்கும் போது ஒரு வாரமும் அபிஷேகாவுக்கான அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கிட்ட நெருங்கிட்டு போயிடுது. மற்ற எல்லா வாரங்களும் சூப்பராக பாடி டிக்கெட்டு ஃபினாலே சொதப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக டிக்கெட்டு ஃபினாலே கிடைக்காது. அதுதான் பேசிக். அப்படி இருக்கும்போது அபிஷேகா இத்தனை வாரங்கள் நல்லா பாடி என்ன யூஸ்? அவங்க டிக்கெட்டு ஃபினாலே பெஸ்ட்டை கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஃபினாலே கிடைக்கும். இல்லைனா அவங்க ஃபினாலே போகிறது கஷ்டம்தான். அப்படி ஒருவேளை மீதி இருக்கக்கூடிய அந்த 2 சேர்ல சுமன்ராஜ், தன்வி இந்த 2 போட்டியாளர்களும் போய் உட்காந்துட்டாங்கன்னா அப்போ அபிஷேகாவுக்கு ஃபினாலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சான்ஸ் இல்லைன்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் ஒரு சான்ஸ் இருக்குது. மக்கள் ஓட்டு அடிப்படையில் ஒரு நபரை 6வது ஃபைனலிஸ்டாக அனுப்புறது வழக்கம். போன சீசனாக பவித்ராவை அனுப்பணும். இந்த சீசனில் அபிஷேகா அப்படி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் எல்லாரும் அபிஷேகாவுக்கு தான் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவேளை தன்வியும் அமோக்ஷிதாவும் அடுத்தடுத்த வாரங்களில் போய் ஃபினாலில் உட்காந்துட்டாங்கன்னா சுமன்ராஜுக்கு அதிக ஓட்டு விடுற பட்சத்தில் அபிஷேகாவோட ஃபினாலே கனவு போயிடும். ஆக மொத்த எப்படி பார்த்தாலும் அபிஷேகா அடுத்த 2 வாரங்களில் ஏதாவது ஒரு வாரம் ஃபினாலே சேர்ல போய் உட்காரத்துக்கான ஃபுல் எஃபர்ட் போட்டு பாடணும். அப்படின்னா மக்கள் ஓட் கிடைக்கணும். இல்லைனா அபிஷேகா போகிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் எஸ்பி சரண் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.